ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 11th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல சோமிகா ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக ஒரு வீடியோ ஃபைல ஹீரோனோட ஷோரூமோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல போட்டு விட அது ஹீரோயினி கடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குனுச்சு. அதே சமயம் யாருக்கிட்ட நீ இப்படி ஒரு காரியம் பண்ணனு சாயா சோமிகா மேல கோவப்பட்டு அவ கேட்ட 6 கோடி ரூபாய் பணம் தரமாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பான். இவ அவனை துரத்திட்டே போனதுல அவன் கவனம் இல்லாம கார் ஆக்சிடென்ட் பண்ணி தலையில பெரிய அடிபட்டு இருந்திருக்கும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல வினடா சாயாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு முதல்ல விஷயத்தை அணுகிட்ட சொல்லலான்னு ஹீரோனுக்கு கால் பண்ண அவளும் வந்துடுறா. என்னாச்சு, ஏன் இப்படி நீ எப்படி அந்த இடத்துக்கு போனன்னு கேட்கும்போது எனக்கு சாயாவும் சோமிகாவும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனால அவங்கள ஃபாலோ பண்ணலான்னு தான் அந்த இடத்துக்கு போனோம். அங்க போனதுக்கு அப்புறமா 2 பேரும் பணம் சம்பந்தமா ஏதோ ஒன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாயா பணம் தர மாட்டேன்னு கார் அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போது தான் சோமிகா பின்னாடியே வரவும் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எனக்கு என்னமோ உனியும் டாக்டரையும் பிரிக்கிறதுக்காக நடந்த பிளானா தான் அது இருக்கணும். அதுலதான் அவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அவனு நீ அவசரப்படாத, பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. ஹீரோயினா அழுதுட்டு சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னையும் சரணியும் பிரிக்கணும் முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோல இருக்கிறது எதுவும் பொய் கிடையாது இல்ல, நீ பார்த்தல அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. சோ அந்த அளவுக்கு அவர் சோமிகாக்கு இடம் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். எப்படி ஒரு ஒய்ஃபான என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதுக்கான ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அவர்கிட்ட இருந்து வர வரைக்கும் நான் அவரை மன்னிக்கிறதா இல்ல. இப்போதைக்கு சாயா சித்தப்பாவோட நிலவரம் என்னன்னு பாப்புங்கிறா. அதுக்குன்னே ஹீரோனோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்க வந்துடுறாங்க. டாக்டரும் வெளியில வந்து சாயாக்கான இனிஷியல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு தலையில பெரிய அடிபட்டு இருக்கனால உடனே சுயநினைவு வருவாருன்னு சொல்ல முடியாது. மேபி இது கோமா ஸ்டேஜுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கொடுக்கும். சாயாவோட அம்மாக்கு மயக்கமே வந்துருது. இந்த விஷயம் ஹீரோனோட அப்பாக்கு தெரிய வர அவருக்கு கொஞ்சம் தம்பி மேல அதிக பாசம் தான் இருக்கேனா, சின்ன பையன்ல இருந்து அவனை வளர்த்திருக்காருல்ல, அதனால அவனை அவரோட பையனா தான் நினைச்சிட்டு இருக்காரு. அணு விஷயத்தை தவிர்த்து எல்லா விதத்திலுமே அவனை இவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால சாயக்கு இப்படியானது அவராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த அதிர்ச்சியில அவருக்கு நெஞ்சு வலி வர அவரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. ஹீரோட அப்பாக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஹீரோ தான் கவனிச்சிட்டு இருக்கான். அவருக்கு இந்த அதிர்ச்சினாலதான் அட்டாக் வந்திருக்கும். இப்ப அவரோட பாடி நார்மல் ஆயிருச்சு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் அவரை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஒரு டாக்டரா மட்டும் இல்லாம அந்த வீட்டு மருமகனாவும் பேசிட்டு இருக்கான். அது ஹீரோனுக்கு நல்லாவே புரியுது. அதனால அவன் பேசுற கேட்க கூடாதுன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறா. மத்த எல்லாருக்கும் இப்ப அண்ணன் நிலைமையும் சாய நிலைமையும் பாக்குறதா இல்ல இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வேலையை பாக்குறனாவே தெரியல. சரி அது அவங்க பிரச்சனை, அவங்களே பாத்துக்கிட்டுங்கிற மாதிரி அவங்கள ஃப்ரீயா விட்டுறாங்க. ஹீரோவும் விடாம ஹீரோனை ஃபாலோ பண்ணி போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு போகும்போது அவ அங்கதான் ஹாஸ்பிட்டல் வரண்டால தனியா நின்று அழுதுட்டு இருக்கும். இவன் கர்ச்சீஃப் கொடுத்து அனு அப்படின்னு கூப்பிடவும் உங்களை பார்க்க பிடிக்காம தான் நான் இங்க வந்திருக்கேன். ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல நீங்களும் என் கண்ணு முன்னாடி வந்துருந்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. நீங்க எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்படி என் பக்கமா வராதீங்கிறா. அவ அப்படி சொல்லவும் ஹீரோவும் அமைதியா விலகி போயிடுறான். சாயக்கு ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட ஆயிடுது. டாக்டர் சொன்ன மாதிரி அவன் கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இன்னும் நினைவு திரும்பவே இல்ல. அதுக்கான பாசிபிலிட்டியுமே ரொம்ப கம்மிங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் நம்பிக்கையா சாயோட அம்மா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவங்க இல்ல இது நான் வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான நேரம்னு ஹீரோயின் அப்பா கிட்ட வந்து நீங்க என் பையனோட கிட்னியை வாங்கிக்கணுங்க. அவர் முடியாதுங்க. இல்ல நீங்க கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். என் பையன் முன்னவே உங்களுக்கும் அவனுக்குமான பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்திருந்திருக்கான். அவனோட கிட்னி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். ஆனா அதை நீங்க அவன் மேல உள்ள கோபத்துல வாங்கிக்க மாட்டேன்னு முன்ன சொன்னதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா அண்ணன் என்னோட கிட்னியை வாங்கிக்கிற மாதிரி நிலைமை வரும். அதுக்காக நான் இப்பவே என்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்றதுக்காக ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டேன்னு என்கிட்ட சில மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டினா. எனக்கு அப்போ புரியல ஏன் இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறானா. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு முன்னவே என் பையனோட மனசு சொல்லி இருந்திருக்கு. நான் அம்மாவா அவனை வளர்த்துனதை விட நீங்க ஒரு அப்பாவா இருந்து அவனுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வகையில என் பையன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு முக்கியமான முடிவை முன்னமே எடுத்திருந்திருக்கான். ஒரு தாயா என் பையனை இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் அவனோட ஆசையை வச்சு என்னால நிறைவேற்ற முடிஞ்சா அது அவனுக்கும் ஒரு ஹோப்பா இருக்கும். எனக்கும் ஏதோ ஒரு வகையில என் பையன் அவன் செய்ய நினைக்கிறது செஞ்சுட்டான்னு ஒரு மன திருப்தி கிடைக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கிட்னியை வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப பொறுப்பா பேசினாலும் அவங்களுக்கும் கண்ல இருந்து கண்ணீர்லாம் வந்துருது. அப்பாவா கோவப்படுறாரு. அது எப்படி எனக்கு முன்னாடி என் தம்பி சாவாங்கிற முடிவுக்கு நீங்க வரலாம்? அவன் ஆர்கன் டொனேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கானா அது அவனோட விருப்பம். ஆனா அவன் கிட்னியை நான் வாங்கிக்கணுமா அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு அவன் கிட்னி தரணும்னு அவ்வளவு ஆசைப்படுறானா அவன் கோமால இருந்து எழுச்சி வந்து அதை என்கிட்ட சொல்லிட்டு நான் அப்ப வாங்கிக்கிறேன். என் தம்பி அவனோட சுயநினைவுலே இல்லாதப்போ நான் அவங்க கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்க விரும்பல அப்படின்னு அவரோட முடிவுல தீர்க்கமா இருக்கும். மொத்த குடும்பமே எமோஷனல் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மெரண்டாவும் சாயா கைய பிடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அது ஏனே தெரியல. ஆனா உங்களை எனக்கு பிடிக்கும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க என்கிட்ட டேட்டிங் பண்ணலான்னு கேட்டு பண்ண டிராமால நான் உங்கள்ட்ட கோவப்பட்டேன். ஆனா அப்படி இருந்தும் என்னால உங்களை முழுசா வெறுக்க முடியல. ஏன்னா உங்கள்ட்ட ஒரு நல்ல மனசு இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி நிலைமையில இருக்காதீங்க. நான் இன்னும் உங்கள்ட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. எழுந்து வாங்க நான் கூட பேசிட்டு இருக்கா. ஹீரோயின்கா கம்பெனிலயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற அப்பா சாயா அவளோட மொத்த ஃபேமிலிக்கும் இவதான் பேக் போனா இருக்கா. அது ஒரு மாதிரி இவளுக்கு பயங்கர பிரஷரா இருக்கு. ரொம்ப நாள் அவளை விட்டு போயிட்டு அந்த மயக்கம் கூட வர மாதிரி இருக்கும். முதல்ல ஹீரோயின் வந்துட்டு தனக்கான லோ பிரஷரோன்னு நினைச்சுக்கிறா. ஆனா அந்த பக்கமா ஒரு பிரெக்னென்ட் லேடி கிராஸ் ஆகும். அப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை நம்ம கன்சீவா இருக்குமோ அப்படின்னு பிரெக்னன்சி கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறா. அதுல அவளுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருது. இந்த மாதிரி சூழ்நிலை இத சந்தோஷமா எடுத்துக்கிறதா இல்ல வருத்தமான நியூஸா எடுத்துக்கிறதாவே அவளுக்கு தெரியல. ஏன்னா இதை இப்ப யார்கிட்ட போய் சொல்ல முடியும்?
அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப யாருமே இல்ல குடும்பத்துல. ஆனா இந்த சந்தோஷத்தை அவளால உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல. யார்ட்டையா சொல்லணும் அப்படின்னு தோணும் போது ஹீரோ தான் மண்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் வரான். அதனால அவள அறியாமே அவனோட கேபின் பக்கமா போகவும் ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கனால ஹீரோவும் அப்பப்ப இவள அங்கங்க நின்னு பாத்துட்டு தான் இருப்பா. இவ சரியா சாப்பிடாம அவளை வருத்திக்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ முன்ன இவ எப்படி அவனுக்காக ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாலோ அதே மாதிரி இவன் அவளுக்காக ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இந்த அனு சாப்பிடு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இப்பெல்லாம் உன் உடம்ப சரியா கவனிச்சுக்கிறது இல்லைன்னு அவன் ஆப்பிள் கொடுக்க இவ்வளவு அதை வாங்கிக்கிறானா தான் பிரெக்னெண்டா இருக்கத அவங்க கிட்ட சொல்ல முடியல. ஒருவேளை அந்த சமயத்துல சொல்ல தோணலையாட்டு இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் அவ தான் கொடுத்த ஆப்பிள மறுக்காம வாங்கிக்கிட்டாங்கிறதுல அவன் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான். நல்ல வேளை அனு நம்மள இன்னும் முழுசா வெறுக்கல, கண்டிப்பா என் பக்கம் எந்த தப்பு இல்லைன்னு அவகிட்ட ப்ரூவ் பண்ணும் போது அவ தன்னை ஏத்துக்குவான்னு. இந்த பக்கம் சோமிகா சாயா மூலமா 6 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு ஹீரோட அம்மா முதல்ல தான் வழி கொண்டு வந்து அடுத்து ஹீரோ கூட சேர்றதா அவளோட பிளானா வச்சிருந்தா. இப்போ பணம் கைக்கு வரலங்கறனால அவளோட பர்சனல் ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு அவசரமா ஹீரோட அம்மாக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி தரதா சொல்லியிருப்பாள்ல, அந்த வீட்டோட சாவியை இவ வாங்கிக்கிறா. வாங்கிட்டு அதை ஹீரோ அம்மா கையில கொடுத்து நீங்க சொன்ன அந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட என் பேர்லயும் உங்க பையன் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணணுங்கவும். என்ன இவளை வச்சு நம்ம லேண்டை வித்து காசை வாங்கிக்கலான்னு பார்த்தா இவ மாத்தி பேசுற மாதிரி இருக்கு. நம்மளை வச்சு இவ எதுவும் பிளான் போட்டுருவாளோன்னு ஹீரோட அம்மா கொஞ்சம் உஷாராகவும் இங்க பாருங்க ஆண்டி, நான் சொல்ற மாதிரி செய்யலைன்னா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்குங்கவும். என்னம்மா என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை வச்சுதான் இந்த லேண்டை நான் விற்க போறேங்கிறத கூட என் பையன் கிட்ட சொல்லல. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா என் பையனை என்னையும் விரோதியாக்கி விட்டு போயிடுவியாட்டு இருக்கு. என் ஆளை விட்டு நான் வேற யாராச்சும் வச்சு லேண்டை வித்துக்கிறேங்க, அது முடியாது. நீங்க இந்த லேண்டை வித்தா எனக்கு மட்டும்தான் விற்க முடியும், இல்லைன்னா வேற யாருக்குமே விற்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். உங்களுக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, அவர் எவ்வளவு பெரிய ஆள். அவர் நினைச்சாருன்னா உங்களோட இந்த 6 கோடி ரூபாய் லேண்டு நீங்க சைன் பண்ணாமே அவர் கைக்கு போயிடும்னு இவ மிரட்டுறா. சோமிகாவோட அப்பா கொஞ்சம் பெரிய ஆள் தான், மாஃபியா மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். அதுல ஹீரோட அம்மா பயந்துடுறாங்க. சரி இவ சொல்றபடி இந்த வீட்டை நம்ம பையன் பேருக்கும் இவ பேருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், லேண்டை வித்து பணத்தை நம்ம கையில சேவ் பண்ணிட்டு அப்புறமா இவள டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. அவ சொன்ன மாதிரி அவ கொடுத்த பத்திரத்தை கொண்டு வந்து இந்தப்பா அந்த லேண்டை வாங்க போறேன், அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 50 லட்ச ரூபாய் வீடு உன் பேர்லயும் என் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, சைன் பண்ணுங்கவும். என்னமா இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமாடா அந்த வீடு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு, இப்ப விட்டோம்னா அது நம்ம கை விட்டு போயிடும் அப்படிங்கவும். இவனும் பத்திரத்தை படிக்கலான்னு போவான். அம்மாவா பதட்டமா இருக்காங்க, ஏன்னா உள்ள திறந்தாங்கன்னா அதுல சோமிகா பேர் இருக்குமேனு. என்னப்பா அதெல்லாம் நான் படிச்சுட்டேன், நீ சைனை மட்டும் போடு, அங்க டீலர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கவும். ஆனா இவன் அவங்க அம்மா பேச்சு கேட்கல, படிக்கதான் போறான். ஆனா அதுக்குன்னு ஒரு நர்ஸ் வந்து ஏதோ இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்கதா கூப்பிடவும் டேடி சைன் பண்ணிட்டு போடா இல்லைன்னா டைம் ஆயிடுங்கவும். ரெண்டு பக்கமும் அவசரப்படுத்தவும் இவனும் டாக்டர் பேஷண்ட பார்க்க போறதுதான் முக்கியம்னு படிக்காம அந்த பத்திரத்துல சைன் பண்ணிடுறான். இப்ப அந்த வீட்டை சோமிகா அவ கையெழுத்த போட்டு அவ கண்ட்ரோல் எடுத்துக்கிறா. அதுக்கான டாக்குமெண்ட்டையும் கீயையும் இந்த சேல்ஸ் பொண்ணு கையில கொடுத்து இது அனுவோட வீட்டுல அனுவோட கண்ணுக்கு படுற மாதிரி வச்சிரு அப்படிங்கவும். இந்த சேல்ஸ் பொண்ணு தனக்கு அபார்ட்டான விஷயத்தை இன்னும் யார்கிட்டையும் சொல்லல. அது போக லேக் அன்னைக்கு இவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டதுல இருந்து ஹீரோனோட வீட்டுல தான் அவ தங்கி இருந்திருக்கா. சோ இப்போ அந்த டாக்குமெண்ட்டையும் சாவியையும் கொண்டு போய் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம ஹீரோனோட ரூம்ல எங்க வைக்கலான்னு பாக்கும்போது அந்த ரூம்ல எப்பவுமே ஹீரோ அவன் பயன்படுத்துற ஒரு டேபிள் இருக்கும். அங்க ஹீரோனுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி இந்த டாக்குமெண்ட்டையும் சாவியும் வச்சுட்டு அவ கிளம்பலாங்கிற சமயத்துல மேரேஜ் சர்டிபிகேட்னு இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோ ஹீரோயினும் அவங்களோட மேரேஜ் அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹீரோயின் தன்னோட மேரேஜ் அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ண போற விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பா. வேற யாருக்கும் இது தெரிய வந்திருக்காது. மேபி இது சோமிகாக்கு பயன்படுமோ நினைச்சிட்டு அதெல்லாம் அவசரமா போட்டோ எடுத்துட்டு சோமிகா கொண்டு போய் காட்ட. ஆனா சோமிகாவா இதுவும் நல்லதுக்குதான். அனு எவ்வளவுக்கு எவ்வளவு டாக்டர் நம்புறாளோ லவ் பண்றாளோ அந்த அளவுக்கு அவ ஏமாறும் போது அதுக்கான வலியும் அவளுக்கு அதிகமா இருக்கும். மொத்தமா டாக்டரை விட்டு பிரிஞ்சும் போயிடுவா. நீ நான் சொன்னது செஞ்சுட்டல, இனி நடக்கிற டிராமாவை மட்டும் பொறுமையா வரேன்னு இவ அப்படியே ஹீரோட ஷோரூம் சுத்தி பாக்குற மாதிரி சுத்தி பார்த்துட்டு ஒரு பர்னிச்சர் ஐட்டம் ஸ்பெசிஃபை பண்ணி கேக்குறா. ஆனா அந்த மாடல்ல இவங்க இல்லன்னு சொல்லவும் என்ன ஷோரூம் நடத்துறீங்க, உங்க கம்பெனி சிஇஓ கூப்பிடுங்கன்னு இவ கலாட்டா பண்ண ஆரம்பிக்கவும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ஹீரோயினும் அவ முன்னாடி வந்து நிக்க, இங்க பாரு நீ கேக்குற மாதிரி மாடலை ஒரு வாரத்துல கஸ்டமைஸ் பண்ணி தரோம், நீ இப்ப போலாங்க. நானும் சரணும் எங்களுக்காக ஒரு புது வீடு வாங்கியிருந்திருக்கோம். அந்த வீட்டுல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸ்ல ஒரு பர்னிச்சர் ஐட்டம் போடலான்னு தான் உன் கடையை தேடி வந்தேன். ஏன்னா பேங்காக்லயே பெஸ்ட் பர்னிச்சர் ஐட்டம்லாம் உன் கடையில தானே கிடைக்கும். ஆனா என்ன பண்றது பாரு, நீ மட்டும் இல்ல உன் கடையில இருக்கிற பர்னிச்சர் ஐட்டம் கூட இனி எனக்கும் சரணுக்கு இடையில வர முடியாதாட்டு இருக்கு அப்படின்னு இவ கொளுத்தி போட்டு போயிடுறா. ஹீரோனிக்கா இவ சொன்னதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவளால அதுக்கு மேல அங்க ஷோரூம்ல வேலை கூட செய்ய முடியல. அழுதுட்டே வீட்டுக்கு வந்து அவ ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கவும் திடீர்னு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. எல்லாமே அவளோட பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். நாளுக்கு நாள் வயிற்றுல உள்ள குழந்தை வளர்றத அவளால உணர முடியுது. இதை ஹீரோ கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறா. அந்த ரூம்ல எப்பவுமே அவன் உட்காந்து வேலை செய்யற அந்த டேபிள்ல உட்காந்துட்டு அவனை பத்தி யோசிச்சுட்டு அந்த டேபிள்ல ஹீரோ அவங்களுக்கான மேரேஜ் போட்டோ ஒன்னு வச்சிருந்திருப்பான். அதை பார்த்துட்டு இருக்கவும் தான் டேபிள் மேல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா வீட்டு பத்திரம். அந்த வீடு சோமிகா சொன்ன மாதிரியே ஹீரோ பேர்லயும் அவ பேர்லயும் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வீட்டோட ஸ்பேர் கீயும் இருக்கு. அவசரத்துல இங்க கிளம்பும் போது அவரால் இதை எடுத்துட்டு போக முடியலையாட்டு இருக்குன்னு இவ தப்பா யோசிச்சுக்கிறா. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற வீட்டு அட்ரஸ் பிளஸ் இந்த சாவி எடுத்துட்டு துணைக்கு மெரண்டாவையும் கூட்டுட்டு அந்த லொகேஷனுக்கு போறா. ஹீரோன்னு தயங்கி அந்த வீட்டுக்குள்ள கீ போடுற.
பாடுறா, டக்குன்னு கதை ஓபன் ஆயிடுதா. இவ்வளவு தலையில கை வச்சுட்டு அங்க பைத்தியக்காரி மேல் நடக்க மிரண்டாந்துட்டு இந்த கீ டாக்குமெண்ட்டை வச்சு நீ டாக்டர் சந்தேகப்படுறது எனக்கு ஏதோ அநியாயமா தோணுது, முழுசா தெரிஞ்சுக்கணும் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும்னு ரெண்டு பேருமா வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. நார்மலா ஒரு வீட்டுல என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துறாங்களோ எல்லா பொருளுமே அந்த வீட்லயும் இருக்கு. ஏதோ புது வீடு மாதிரியே இல்ல. அங்குள்ள பெட்ரூம்ல கூட சோமிகா ட்ரெஸ்ஸும் இருக்கு, ஒரு ரேக்ல ஹீரோட ட்ரெஸ்ஸும் இருக்கு. இந்த சேல்ஸ் பொண்ணு தான் ஹீரோட வீட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டிருக்கு. பக்காவா எல்லாமே செட் பண்ணிட்டு தான் சோமிகா ஹீரோனோட கண்ணுல கீ படுற மாதிரி வச்சிருந்திருக்கா. மெரண்டாக்கே ஒரு மாதிரி திகைப்பாதான் இருக்கு. எப்படி இப்படி எல்லாம் நான் சொன்னல மெரண்டா, பாரு இது அவரோட வாட்ச், இது அவரோட பேஸ்ட் பிரஷ்னு இவ எல்லாத்தையும் கை காட்டுறா. மொத்தமா இந்த சேல்ஸ் பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்காளாட்டு இருக்கு. அப்ப கரெக்டா சோமிகா உள்ள நுழையறா. என்னன்னு நான் சொன்னது உண்மை என்னன்னு செக் பண்றதுக்காக வந்தியா? எப்படி இந்த வீட்டோட பத்திரமும் சாவியும் எங்க வீட்டுல இருந்துச்சுங்கும் போது சரண் தான் கொண்டு வந்து வச்சிருந்திருக்கணும். ஆனா அவர்கிட்ட இருந்தது ஜெராக்ஸ் காப்பி தான். அதை பார்த்து உனக்கு நம்பிக்கை வரலைன்னா வேண்டாம் ஒரிஜினல் காப்பி காட்டுட்டுமான்னு அந்த வீட்டோட உண்மையான பத்திரத்தை காட்டுறா. ஹீரோட அம்மா அவனை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல அந்த பேப்பர்ஸ். அவ்வளவுதான் ஹீரோயின் கோபத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹீரோ கணத்துல ரையின்னு ஒண்ணு விடுறா. எந்த அளவுக்கு என்ன நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க, நானும் கூட ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மாட்டிருக்கு, கண்டிப்பா அவர் சைட்ல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கு, அது அவராவே எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க என் வாழ்க்கையோட எவ்வளவு விளையாடிட்டீங்க, என்ன ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பொருள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டீங்கல்ல. அனு நீ எதுவும் தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுறியா? இல்ல நான் எல்லாமே சரியா பாத்துட்டு வந்து பேசுறேன். நான் ஒரு முட்டாள், போய் உங்களை நம்பி நீங்க காட்டின பொய்யான அன்பை நம்பி என் மேரேஜ் போய் உங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணனே, அந்த அளவுக்கு நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு இவ ஆக்ரோஷமா கத்தி பேசவும் இவளுக்கு மயக்க வர மாதிரி இருக்க. இவ பின்னாடியே தான் ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அப்பாதான் இவளை தாங்கி பிடிக்கிறாரு. இவளுக்கு என்னமோன்னு பக்கத்துல வர ஹீரோ கூட புடிச்சு தள்ளி விட்டு நீங்க எனக்கு வேணான்னு கத்துறா. மொத்தமா அவனை வெறுத்துட்டாளாட்டு இருக்கு. அப்புறமா அப்பா ஹீரோயின் கிட்ட இவ்வளவு கோபத்துக்கு என்ன காரணமான்னு கேட்கும் போது அவ்வளோ பார்த்தது நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு இனிமே இவர் வேண்டாம்ப்பா, முக்கியமா என் குழந்தைக்கு அப்பாவா இப்படி ஒரு ஆள் எனக்கு வேண்டாங்கவும் தான் அப்பாக்கே தெரிய வருது இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு. என்னமா நீ பிரெக்னெண்டா இருக்கியா? எப்ப நீ கன்ஃபார்ம் பண்ணாங்க? 10 நாளைக்கு முன்னாடிப்பா. இதை நீ டாக்டர்கிட்ட முதல்ல சொல்லி இருந்திருக்கணும். இல்லப்பா இது எனக்கு அவர்கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்ல, ப்ளீஸ் பண்ணீங்களும் இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாது, என் குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லங்கிறா. எனக்கு என்னமோ நீ ஏதோ அவசரப்படுறன்னு தோணுதுமா. நீ சொல்றபடியே பார்த்தாலும் அந்த சோமிகாவை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. டாக்டர் தம்பியை பார்த்தாலும் அவருக்குமே இந்த விஷயம் தெரியாத மாதிரிதான் அந்த சிச்சுவேஷன் நின்னுட்டு இருந்தாரு. சோமிகா தான் ஏதோ சூழ்ச்சி பண்றா, நம்ம அது என்ன எதுன்னு விசாரிப்போங்க. இல்லப்பா நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், அவரோட லேண்ட் ஒன்ன சீக்கிரமே வித்துட்டு 6 கோடி ரூபாய் கடனை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் தான் முட்டாள்தனமா என் மேரேஜ் அவசரமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அவர் இந்த மேரேஜை வேல்யூ பண்ணவே இல்லப்பா. அவர் என்கிட்ட காட்டின அன்பு பாசம் எல்லாமே நடிப்புங்கிறா. இவ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டே இருக்கவும் அப்பாவும் அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுவோம்னு ஹீரோனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இப்படியே போனுச்சுன்னா அனுவும் நீங்களும் பிரிஞ்சிருவீங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்ல எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு. நான் அந்த மாதிரி எந்த வீடையுமே சோமிகா பேர்லயும் என் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணலையேங்க. என் பொண்ணுக்கு ஒண்ணு போய் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லையே. நான் முன்னமே சொன்னதுதான், ஒருத்தர் நல்லவங்களா இருக்கலாம் ஆனா முட்டாளாவும் ஏமாளியாவும் இருக்க கூடாது. அதுவும் நீங்க பண்ற இந்த காரியங்களால என் பொண்ணு ரொம்பவே எஃபெக்ட் ஆகுறா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்க அன்பு உண்மைன்னு காட்டுறீங்களோ அது உங்களுக்கும் அணுக்குமான லைஃப்க்கு நல்லதே. இல்லைன்னா என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு தான் நான் துணை இருப்பேங்கிறாரு. அப்பாக்கு இன்னுமே ஹீரோ நல்லவங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா அவனோட இந்த சாஃப்ட் நேச்சர் தொடர்ந்து அவனை கெட்டவனா காட்டுது. அது தன்னோட பொண்ணோட லைஃப பாதிச்சிருமோங்கிற பயத்துலதான் ஒருவேளை இப்படி ஹார்ஷா பேசினாவாச்சு அவன் சீக்கிரமா தன்னை மாத்திக்குவான்னு தான் இப்படி பேசுறாரு. ஹீரோவா சோமிகா கால் பண்ணி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கும் போது எனக்கு உங்க அம்மா தான் உதவி பண்ணாங்க. எங்க அம்மாவா? ஆமா, அவங்களுக்கு நான் லேண்ட் வித்து தரதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன். பதிலுக்கு அவங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வாழ்றதா ஒரு வீட்டை காட்டவும் அனு வந்து உங்கள்ட்ட கோபப்பட்டிருப்பாளே, உங்களை வேண்டான்னு சொல்லி இருந்திருப்பாளே, அவ்வளவுதான் அவள் லவ். அவளுக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. அப்படிப்பட்ட கூட உங்களால காலம் ஃபுல்லா வாழ முடியாது. பாருங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவும் நான் இன்னமும் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஏன்னா எனக்கு உங்க மேல உள்ள காதல் அவ்வளவு ஆளும். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமாலாம் நான் உங்க லைஃப்ல பிளே பண்ணங்க. நீ என்ன முட்டாளா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு அனுவுதான் நேசிக்கிறேன். எதுக்கு எங்க வாழ்க்கையில் இப்படி விளையாடுற? இன்னில இருந்து நான் உன ஒரு ஃப்ரெண்டா கூட கன்சிடர் பண்ண விரும்பல. இன்னைக்கு ஈவினிங் நானும் எங்க அம்மாவும் உன் வீட்டுக்கு வரோம். இந்த வீடை கம்ப்ளீட்டா உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கோ. நீ என்னோட லேண்டையும் வித்து தர வேண்டாங்கிறான். இதுலயே இந்த சோமிகா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. நம்ம இவ்வளவு தூரம் பிளான் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த டாக்டர் இன்னமும் நம்மள வேண்டான்னு தானே சொல்றாரு. அப்படி என்கிட்ட இல்லாத அந்த அணுகிட்ட என்ன இருக்கு? ஒருவேளை அந்த அணுவே இந்த உலகத்துல இல்லாம போனாதான் டாக்டர் என்ன திரும்பி பாப்பாராட்டு இருக்குன்னு ஒரு வெறியோட ஹீரோனை பாக்குறக்கா ஷோரூம் வர. அந்த சமயத்துல ஹீரோன் ஏதோ வேலை விஷயமா ஷோரூம்க்கு எதுக்காப்புல இருக்க ரோட கிராஸ் பண்ணவும் ஒரு கோவத்துல ஹீரோனை போய் இடிச்சு தள்ளிடுறா. அதுல ஹீரோனுக்கு நல்ல வேலைக்கு தலையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. எப்பவுமே சோமிகா கோவத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அப்புறமா தானே பயப்படுவா. அதே மாதிரி இப்போ பயந்துடுச்சு அங்க வந்து தப்பிச்சு போயிடுறா. பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஹீரோனை ஹாஸ்பிட்டல் கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து தலையில மட்டும்தான் அடி, கட்டு போட்டிருக்கோம், கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா அவங்களோட குழந்தைன்னு இழுத்து பேசவும் அப்பதான் ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது அவ பிரெக்னெண்டா இருந்திருக்கான்னு. இப்ப இந்த குழந்தையோட நிலைமையும் கூட இவங்க டீட்டெயிலா சொல்றது இல்ல, அது ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கிறாங்க. ஹீரோட அப்பா மட்டும் அவளை உள்ள
சந்திக்க போறாரு. என்னமா அது, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கும் போது நான் எப்படி நடந்துச்சுங்கிறத அப்புறமா சொல்றேன்ப்பா, ஆனா நான் லைஃப்ல சில முடிவுகள்லாம் எடுக்க போறேன், அதுக்கு நீங்க என் கூட நிப்பீங்களா அப்படின்னு இவ அழுதுட்டே கேட்கவும் அப்பாவும் சரின்றாரு. போலீஸ் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது சோமிகா தான்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சு அவளை தூக்கலான்னு பாக்குறதுக்குன்னா அவங்க அப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. பைத்தியக்கார் எவ்வளவு சொல்லியும் கேட்காம திரும்பவும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்க, நான் நீ சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நகரக்கூடாது, இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு பத்திரிக்காரங்களாம் சோமிகா தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணதான்னு கேக்குறதுக்கு அந்த காரை ஓட்டுனதே சோமிகா கிடையாது, சோமிகா அவளோட டிரைவர் தான். காலையில சோமிகாக்கும் அவளோட டிரைவருக்கும் இடையில ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துருச்சு. அதுல அந்த டிரைவர் கோமாய் வேணும்னே சோமிகாவோட பேரை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக அனுக்கும் அவளுக்குமான விரோதத்தை பயன்படுத்தி அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருந்திருக்கான். இதுல என் பொண்ணு பேர்ல எந்த தப்பு கிடையாது, பாருங்க டிரைவரும் கூட அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்டாரு. என்ன சார் உங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி உங்க பொண்ணை காப்பாத்த பாக்குறீங்களா? அந்த காரை சோமிகா தான் ஊட்டிட்டு வந்ததா சிலர் பார்த்ததா சொல்றாங்களே, யார் பார்த்தாங்க? அந்த பார்த்த நபரை என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. சரி, அப்ப அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது உங்க பொண்ணு எங்க தான் இருந்தாங்க? அந்த சமயத்துல என் பொண்ணும் டாக்டர் சரணும் அவங்க வீட்ல ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்காங்கிறாரு. அப்ப டாக்டர் சரணுக்கும் அனுக்குமான மேரேஜ் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் பிரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சோமிகாவோட அவர் பழையபடிக்கு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அவரே கூட அந்த ஆக்சிடென்ட் அப்போ சோமிகா அவர் கூட தான் இருந்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னு இவர் சொல்லி அந்த பேட்டியை முடிச்சு வச்சிடறாரு. ஆனா உண்மையிலேயே ஹீரோ அந்த மாதிரிதான் போலீஸ் கிட்டையும் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ சோமிகா நானும் எங்களுக்கான வீட்டுல பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு இவன் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறானா, இந்த மாதிரிதான் இவன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக சோமிகாவோட அப்பா முதல்ல ஹீரோட அம்மாவை கடத்தி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சொல்லி என் பொண்ணை நீ காப்பாத்தவில்லைன்னா உங்க அம்மாவை கொன்னுடுவேன் மிரட்டி இருந்திருப்பாரு. அதனால தான் அவன் இப்படிப்பட்ட வாக்குமூலத்தை கொடுத்திருக்கான். சோமிகா அப்பா இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறத ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே முதத்தை தானே, அவங்களுக்கா கோவம். நம்ம பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா அவ குழந்தை அபார்ட் ஆயிருந்திருக்கு, அத கூட அந்த டாக்டர் பையன் வந்து இங்க பாக்கல இன்னமும். ஆனா அவன் லவர் சோமிகாவை காப்பாத்துறதுக்காக எப்படிப்பட்ட பொய்யான வாக்குமூலம் கொடுத்திருக்கான் பாருங்க. போய் இவனை சப்போர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமனா கூப்பிட்டு வந்துட்டேன்னு அவங்களும் வருத்தப்பட மூணாவதையும் நானும் கூட நம்ம வீட்டு மருமகன் ரொம்ப அப்பாவின்னு நினைச்சேன், ஆனா அவன் நம்ம பொண்ணுக்கு உண்மையா இல்லைன்னு இப்படிப்பட்ட ஒரு பையன் இனிமே நம்ம அணுவுக்கு வேண்டாம், அவ அதுக்கு எங்களை மாதிரி சிங்கிளாவே இருந்துட்டு போலாங்கிறாங்க. நீங்க என்னென்ன முடிவு பண்ண போறீங்கன்னு கேட்க எப்பவும் பொறுமையா இருக்க அப்பாவே கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. அவர் எதுவும் பேசல. ஆனா ஹீரோ கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவும் அவன் இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கானா, அவனுக்கு தான் பொண்ணை விட சோமிகா தான் முக்கியங்கிற முடிவுக்கு அவருமே வந்துடுறாரு. தான் பொண்ணு சேஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோட அம்மாவை சோமிகாவோட அப்பா வெளியில விடுறாரு. இந்த கலவரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோக்கு ஹீரோயின் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அவளுக்கு இப்ப அபார்ட் ஆயிருந்திருக்குன்னு விஷயம் தெரிய வர அவன் அவளை பாக்கணும் ஓடி வரப்போ அப்பா அவனை தடுத்து நிப்பாட்டி நீங்க என் பொண்ணை பாக்குறதுக்கான உரிமை இழந்துட்டீங்க, நீங்க யார காப்பாத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பொய்ய போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்துட்டு வந்தீங்களோ அதுல நீங்க அணு கூட சேர்றதுக்கு உங்களுக்குன்னு இருந்த ஒரே வாய்ப்பான உங்க குழந்தையும் பலி கொடுத்திருக்கீங்க. நான் முதல் முறையா என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள உங்களை கொண்டு வந்ததுக்கு வருத்தப்படுறேங்கிறாரு. ஆக மொத்தம் இவரு ஹீரோயினை பார்க்கவே வீட்டுல ஓரளவுக்கு ஹீரோயின் நார்மலானதும் அவளோட வீல் சேர்ல அந்த ஹாஸ்பிட்டல் வரண்டால வாக்கிங் வந்துட்டு இருப்பாளா, அவளை பார்த்துட்டு ஹீரோ ஓடி போய் அவ கையை பிடிச்சிட்டு அனு ப்ளீஸ் அனு என்ன மன்னிச்சிரு அனு, நீ பிரெக்னெண்டா இருந்த நம்ம குழந்தை அபார்ட் ஆனதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சதுதான் மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு சோமிகாவை காப்பாத்தணுங்கிறதுதானே முக்கியமா இருந்துச்சு, பரவாயில்ல விடுங்க, நீங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கு நான் மட்டும் இடைஞ்சலா இல்லாம நம்ம குழந்தையும் இடைஞ்சலா இருந்திருக்கும், இப்ப பாருங்க நீங்க ஃப்ரீயா உங்களுக்கான லைஃப வாழ்ந்துக்கலாம். இல்ல அனு நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சோமிகா இது வரைக்கும் பண்ண பிளானு இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுக்கலைன்னா அவனோட அம்மாவை கொன்றுவாங்கன்னு சோமிகா சைட்ல மிரட்டினதுன்னு இவன் எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோனும் அதெல்லாம் அழுதுட்டே கேட்டுட்டு இருந்துட்டு இதெல்லாம் நான் நம்பணுங்கிறீங்களா, அனு நான் சொன்னதெல்லாம் உண்மைங்க, ஆனா இந்த உண்மையால இனி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு உங்க மேல இந்த காதலும் நம்பிக்கையும் முழுசா உடஞ்சு போயிருச்சு, நான் பிரெக்னென்ட் ஆன விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஒவ்வொரு முறையும் உங்களை தேடி வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப அதுக்கு தகுதியான ஆள் இல்லைங்கிற மாதிரியே சிச்சுவேஷன் அமைஞ்சுது, கடைசியில இந்த குழந்தை இல்லைங்கிற விஷயம் தான் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு, அவ்வளவுதான், அதோட நமக்குள்ள இந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு, சாரியனும் மன்னிச்சிடணும், இந்த குழந்தை இந்த விஷயத்துல நானுமே ரொம்ப வருத்தப்படுறேன், அப்படி ரொம்ப வருத்தப்படுறீங்க, இந்த எல்லா தப்புக்கு காரணம் நீங்க தானே, அதுக்கான தண்டனையா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்ல இல்ல இந்த மாதிரி சமயத்துல என்னால உன்னை தனியா விட முடியாதுன்னு இவன் கெஞ்ச இவன் மூஞ்சி திருப்பிக்க ஹீரோக்குமே தான் குழந்தை இறந்ததுக்கு தானும் ஒரு வகையில காரணமோங்கிற மாதிரி கில்ட்டி ஃபீலிங் இருக்கு, அட்லீஸ்ட் இந்த டிவோர்ஸ கொடுத்தா வச்சு அவ இப்போதைக்கு மன அமைதியோடு இருப்பாளேன்னு இவனும் ஹீரோயின்கான டிவோர்ஸ ஃபைல் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல கோமால இந்த சாயை எழுந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன்கிட்ட அவனோட அம்மா இந்த மாதிரி உன்னோட கிட்னிய அனுவோட அப்பாக்கு குடுக்கலாம் நான் நினைச்சப்போ அவர் வாங்கிக்கல, ஏன்னா என் தம்பி கோமால இருந்து எழுச்சி வந்துருவாங்கிறதுல என்னை விட அவர் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தாரு அப்படின்னு அப்பாக்கு இவன் மேல உள்ள பாசத்தை பத்தி சொல்லவும் இவனுக்கு அவனோட அண்ணன் நினைச்சு பெருமையா சந்தோஷமா இருக்கு, பாத்தியாடா அவர் ஒன்ன இன்னி வரைக்கும் அவரோட சொந்த தம்பியா தான் பாக்குறாரு, அப்ப அவர் பொண்ணு மேல நீ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருந்தது தப்பு தானங்க, இல்லம்மா இப்ப என் மனசுல இருக்குது அனு மேல உள்ள அக்கறையும் பாசமும் மட்டும்தான், அவ எப்பவே எனக்கு கிடைக்க மாட்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேங்கிறான். இந்த பக்கம் 3 அத்தைகளும் சாரி முதல் 4 அத்தை இருந்தாங்க, இப்பதான் 2வது அத்தை கோச்சிட்டு போயிட்டாங்களே, அண்ணா அண்ணா சாய கண்ணை திறந்துட்டான், இப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, முன்னெல்லாம் அவன் நம்ம கூடயே தான் இருந்தான், அப்பெல்லாம் அவனை தம்பியாவே பார்க்க தோணல, எப்போ அவன் உங்களுக்கு
உங்களுக்காக கிட்னி கொடுக்கணும்னு அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ற அளவுக்கு முடிவு எடுத்திருந்தானோ அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவனுக்கு எல்லா விதத்திலயும் நமக்கு தம்பியா இருக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு. எங்களுக்கே இல்லாத தைரியம் கூட அவன்கிட்ட இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவன் மேல பாசமா இருந்திருக்கான். நீ காட்டின பாசம் எதுவுமே வீணா போகலன்னு. ஏன்னா இப்போ சாயா உங்ககிட்ட அவனோட கிட்னிய வாங்கிக்கிறியான்னு கேட்டா நீ வாங்கிக்கவே தானே அப்படின்னு இவங்க எல்லாம் சந்தேகமா கேட்க, எனக்கு கிட்னி முக்கியம் இல்லம்மா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா குடும்பமா எப்பவும் சந்தோஷமா இருக்கும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்ப வச்சு நீங்க சாயா மேல உள்ள வெறுப்பு கோபத்தெல்லாம் மறந்துட்டு அவனை நம்மளோட தம்பியை ஏத்துக்கிட்டீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷங்கிறாரு. அப்ப அங்க வீல் சேர்ல வர சாயா, நீங்க எல்லாரும் என்ன தம்பியை ஏத்துட்டு இருந்திருக்கலாம், ஆனா நான் எப்போ நீங்க என்ன அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னு நம்புவேன்னா என் கிட்னி அண்ணன் வாங்கிக்கிட்டாதான் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடவும் அத்தைகளும் பிளீஸ்னா அப்படின்னு அவர் கெஞ்ச அவருமே அவனோட ஒரு கிட்னியை வாங்கிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. இந்த சோமிகாவோட அப்பா ஹீரோட அம்மாவை அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போதே, என்னடா உன் அம்மா ஒப்படைச்சிட்டேன்னு திரும்ப ஒரு முறை இந்த கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா திரும்பி தேடி வந்து உங்க அம்மாவை தூக்குறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் பத்தாது. ஏன்னா உங்களை இனி கொஞ்ச நாளைக்கு கண்காணிக்க என்னோட ஆட்கள் சுத்தி வந்துட்டே இருப்பாங்க. என் பொண்ணு எப்போ சேஃப்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கும் ஃப்ரீடம்ங்கிறாரு. ஹீரோட அம்மாவும் சாரிடா, என்னோட முட்டாள்தனத்தினால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வேண்டா அணு குடும்பத்துல போய் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா, இல்லன்னா போலீஸ் கிட்டே கூட போய் நான் எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு என் உயிர் மேல எல்லாம் பயம் இல்ல, நீ சந்தோஷமா இருக்கும்னு தான் ஆசைப்படுறேன். நீ அணு ரொம்ப விரும்புறேன்னு அம்மாவுக்கு தெரியும்டான்னு அவங்க கெஞ்ச, இல்லம்மா அவசரப்பட்டு இன்னொரு முட்டாள்தன வேலையை பண்ணிடாதீங்க, அட்லீஸ்ட் உங்களையாச்சும் காப்பாத்த முடிஞ்சுதேங்கிற ஒரு மன திருப்தியில இருக்கா, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. என்ன இந்த மாதிரி தப்ப இன்னொரு முறை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு நடங்க, கவனமா இருங்கம்மாங்கிறான். என்னதான் சாயா கிட்னியை டொனேட் பண்றதுக்கு தயாரா இருந்தாலும் அவன் இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்திருக்கான். அவனோட பாடி கண்டிஷன்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஆபரேஷனை பண்ண முடியும். சோ அந்த டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. மத்தபடி ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதனால ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா அட்மிட் ஆன ஹீரோயின், ஹீரோனோட அப்பா, சாயா 3 பேருமே இப்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஹீரோனோட அப்பா அவகிட்ட, டாக்டர் கிட்ட இருந்து நீ கேட்டு டிவோர்ஸ் வாங்கிட்ட, அடுத்து என்ன பண்ண போறாங்க, உங்களோட ஆபரேஷன் முடியற வரைக்கும் உங்க கூட இருப்பேன்ப்பா, அதுக்கப்புறமா நான் ஃபாரின்ல போய் ஹை ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கேன், இங்க பிசினஸ் சாயா சித்தப்பாவே கவனிச்சுக்கிட்டுங்கிறா. அப்போ உன்னோட குழந்தைமா, அது என் குழந்தைப்பா, அதை நானே பாத்துக்குவேங்க. அப்போ நீ ஸ்டடிஸ்க்காக அங்க போற மாதிரி தெரியல, நீயும் உன் குழந்தையும் யாருக்கும் தெரியாம அங்க செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானமாங்க. அவ்வளவு ஆமான்னு தலையாட்டுறான். அந்த சமயத்துல சாயா இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுறான். அதாவது ஹீரோன்ற குழந்தை இன்னும் இறக்கல, டாக்டர் கிட்ட இருந்து அவசரமா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக தான் அவ இப்படி ஒரு பொய்ய அண்ணா கூட சேர்ந்து சொல்லியிருக்கான்னு. இதுவே முன்ன உள்ள சாயானா ஹீரோவும் ஹீரோயினும் பிரியறதுல தான் ஆர்வம் காட்டியிருந்திருப்பான். இப்ப அவன் ரொம்ப நல்லவன் ஆயிட்டாங்க. என்ன யோசிக்கிறானா, ஹீரோயின் தனியா அந்த குழந்தையோட லைஃப் லாங் எங்கேயோ கஷ்டப்படுறதை விட அவ குடும்பமா வாழ்றதுதான் அவளுக்கு நல்லது. முதல்ல இந்த உண்மைய யார்கிட்ட சொன்னா சரியாகுமோ அவங்கள்ட்ட சொல்லணும்னு இவன் ஹீரோ கால் பண்ணி நான் உங்கள்ட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறான். டிராமா ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய சீன்ல சாயா ஒட்டு கேட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் ஒட்டு கேட்டு ஒழுங்கா யோசிச்சு செஞ்ச ஒரே காரியம் இதுவாதான் இருக்க போதுங்க. சாயா ஹீரோ கிட்ட, நீ உன் லேண்ட வித்து தர சொல்லி சோமிகாட்ட கேட்டியாங்க, இல்ல எங்க அம்மா தான் கேட்டு இருந்திருக்காங்க, ஆனா 6 கோடி ரூபாய் பணம் இருந்தா நீயும் அணுவும் பிரியதுக்கு அது உதவியா இருக்குன்னு நீ தான் கம்பல் பண்ணதா அவ என்கிட்ட வந்து சொன்னா, நான் அணுக்கு கடனாளியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் 6 கோடி ரூபாய் பணத்தை லேண்டை வித்து குடுக்கலாம்னு நினைச்சேன். இடையில எங்க அம்மாவும் சோமிகாவும் சேர்ந்து இதை குழப்பி விட்டுட்டாங்க. உன்னையும் அந்த வீட்டு சாவியை காட்டி, அப்ப இந்த வீடு உன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆனது உனக்கு தெரியாது, அந்த வீடு என் பேர்லயும் அம்மா பேர்லயும் தான் ரெஜிஸ்டர் ஆக போகுது நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த வீட்டுல இருந்து உன்னோட பொருட்கள், இதை பாரு நீ டெய்லியும் கட்டிட்டு போற வாட்ச் கூட அங்க இருந்திருக்கும் போது, இந்த வாட்ச் நான் அணுவோட வீட்டுல இருக்கும் போது கட்டிட்டு இருந்தேன், அது அங்கதான் இருந்துச்சு, எப்படி அந்த வீட்டுக்கு போனுச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன எது கேட்டாலும் தெரியாதுங்கிற, அட்லீஸ்ட் உன் குழந்தையாச்சும் உயிரோடு இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமாங்க. ஹீரோவா அதிர்ச்சியா உண்மையாவா சொல்றீங்க, எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ற காரணம் இந்த முறையாச்சும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அணுவோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாருன்னு சித்தப்பாவோ முறையா நல்ல விதமா பேசுறாங்க. ஹீரோக்கா குழந்தை உயிரோடு இருக்குங்கிற சந்தோஷத்துல ஹீரோனை பாக்குறதுக்காக அவசரமா அவளோட ஷோரூம் நோக்கி தான் வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த புது சோஃபாவோட ப்ரொமோஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. அது இன்னமுமா முடியல. ஹீரோயினும் அவளோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஃப்ரெண்ட் ஜீராவும் தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. கடைசியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த சோஃபாக்கான ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கும் போது ஹீரோ இடையில புகுந்து, அந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன், என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்தா திருடிட்டான்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவன் பக்கம் திருப்பவும் ஹீரோனா எரிச்சலா அந்த இன்டர்வியூல இருந்து எழுந்து போக ஹீரோவும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவ பின்னாடியே ஓடி வரான். அனு நில்லுங்க, நம்ம தான் ஏற்கனவே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம்ல, நீங்க எதுக்கு நீ திரும்பவும் தேடி வந்தீங்க, நான் என் பொருளை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பொருள், சோஃபாவை சொல்றீங்களா, இல்ல என் குழந்தைய சொல்றேங்க. ஹீரோனா இவனுக்கு எப்படி தெரிஞ்சுங்கிற மாதிரி ஷாக் ஆக, என்ன தைரியம் தான் என் குழந்தை இறந்துருச்சுன்னு என்கிட்டயே போய் சொல்லுவேன், அதை சாக்கா வச்சு இனி டிவோர்ஸ் ஃபைலையும் சைன் பண்ண வச்சிருந்திருப்பேன். இங்க பாருங்க டாக்டர், அது உங்க குழந்தை இல்ல என் குழந்தை அப்படின்னு இவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அங்கன்னு திரும்பி நடக்கும் போது கால் தவறி கீழே விழுக போக இவனா தாங்கி பிடிக்கலான்னு பக்கத்துல போறதுக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஜீரா இருக்கான்ல, அதாங்க இந்த சோஃபாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக ஒருத்தனை கூப்பிட்டுருப்பாங்களா, அவன் வந்து ஹீரோனை புடிச்சுக்கிறான். என்னானும் இவர் எதுவும் உன்ட்ட பிரச்சனை பண்ணாரா, இவர் தான் உன்னை தள்ளி விட்டாரான்னு ஏதோ ஹீரோ வில்ல மாதிரி சித்தரிக்க ஆரம்பிக்க ஹீரோக்கா கோவம் ஆயிடுது. என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தள்ளி விடுற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் இன்னமும் கைக்குள்ளேயே புடிச்சிட்டு இருக்க அந்த ஜீராவை பார்த்து முறைச்சிட்டே, எனக்கு என்னமோ என் மேல உள்ள கோவத்துலதான் என் பொண்டாட்டி முதல்ல குழந்தைய நான் கொன்னதா போய்
சொன்னா இப்போ அந்த குழந்தைய வேணும்னே அபார்ட் பண்றதுக்காக தவறி விட ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. சோ என் குழந்தை பத்திரமா உலகத்துல வந்து சேர்ற வரைக்கும் நான் என் பொண்டாட்டி விட்டு நகர்ற மாதிரி இல்லைன்னு இப்பவும் இவன் அந்த ஜீராவை முறைச்சிட்டே சொல்ல அது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. ஓஹோ, இவனை கண்டா இவனுக்கு வெறுப்பாகுதான்னு இவளாவே ஜீராவோட கையை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டுக்கு தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஃபைல் ஆயிடுச்சுல, நான் என் ஃப்ரெண்டு ஜீராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்க, நீ யார வேண்டாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துடணும், அது வரைக்கும் நான் உன்னை விட்டு நகர்றதா இல்லைங்கிறான். அடுத்து முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் அன்னைக்கு கொடுத்தது போய் வாக்குமூலம், என் ஒய்ஃபை கொல்ல பார்த்தது சோமிகா தான், அந்த சமயத்தில் சோமிகாவோட அப்பா என் அம்மாவை கடத்தி வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணதுனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு உண்மையை சொல்லவும் இப்ப போலீஸ் சோமிகாவை தூக்குறதுக்கு தயாராயிடுறாங்க. சோமிகாவோட அப்பாவும் விஷயம் எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு தெரிய வரவும் தான் பொண்ணை இப்போதைக்கு பத்திரமா சேஃபான ஒரு இடத்துல மறைஞ்சு வாழ சொல்றாரு. அவளுக்கு பதிலா இவர் போலீஸ்ல சரண்டர் ஆக போதா சொல்ல சோமிகா இத்தனால தான் அப்பாவுக்கு தான் மேல பாசமே இல்ல, அவர் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, ஜஸ்ட் அவரோட பொண்ணுங்கறனால தான் தனக்கு இத்தனை சலுகைகளும் சௌகரியங்களும் கொடுத்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா, ஏதோ அவரோட கண்ட்ரோல்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பா. ஆனா முறையா இன்னைக்குதான் அவளோட அப்பாவோட பாசத்தை உணர்றா. ஹீரோயின் அவளோட குழந்தைய அவகிட்ட மட்டுமா வச்சுக்கிறதுக்காக வக்கீல கூப்பிட்டு சில சஜஷன் எல்லாம் கேட்கவும், மேடம் பினான்சியலா பாக்கும்போது அவரை விட நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க, அந்த கண்டிஷன் நம்ம எடுத்து வைக்கலான்னு இவர் ஒரு நோட்டீஸ் மாதிரி ரெடி பண்ணி ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. உங்க குழந்தை உங்கள்ட்ட வளர்றதை விட அணு கிட்ட எல்லா வசதிகளோடையும் தாய்ப்பாசத்தோடையும் வளரும், அதே மீறி உங்க குழந்தை உங்கள்ட்ட தான் இருக்கணும்னா அட்லீஸ்ட் நீங்க வருஷத்துக்கு 2 கோடி ரூபாயை சம்பாதிக்கணுங்கும் போது 2 கோடி என்ன நான் 3 கோடி சம்பாதிச்சு காட்டுறேன், ஆனா என் குழந்தையோட உரிமைய நான் விட்டு கொடுக்கறதா இல்லங்கிறான். இந்த விஷயம் ஹீரோனுக்கு வந்து சேரவும் அவ்வளவு டென்ஷன் ஆயிடுறா. அப்பாப்பா இங்க பாருங்கப்பா, ஏற்கனவே இந்த டாக்டர் சரணுக்கு 6 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இப்போ இந்த குழந்தைக்காக எக்ஸ்ட்ரா 2 கோடி சேர்த்து சம்பாதிக்க போறாராமா, இதெல்லாம் சும்மா நடிப்பு, இந்த குழந்தைன்னு சொல்லி உங்க சொத்தையெல்லாம் ஆட்டையை போடுறதுக்காக திடீர்னு குழந்தை மேல இவருக்கு பாசம் பொத்துட்டு வருதுன்னு இவ கத்திட்டு இருக்கா. ஆனா எப்போ சோமிகாவோட விஷயத்துல ஹீரோ யோசிச்சு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டானோ அதனால இப்போதைக்கு இந்த குழந்தை மூலமா தான் பொண்ணும் சரணும் சேர்றதுல அவர் ஆசைப்படுறாரு. சரிம்மா, உனக்கு உன் குழந்தை தான் முக்கியம், டாக்டருக்கு பணம் தான் முக்கியம்னா நீ இப்படி ஒரு டீல் விட்டு பாரு, இந்த குழந்தையோட உரிமைய அவர் எந்த மறுப்பு இல்லாம உனக்கு விட்டு கொடுக்கறதா இருந்தா நீ லம்பா 10 கோடி ரூபாய் அவருக்கு செட்டில் பண்றதா சொல்லு, கண்டிஷனுக்கு ஓகேனா நம்ம உடனே டீலை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இவ்வளவு அந்த டீலையும் ஹீரோக்கு பாஸ் பண்ணி விட 10 கோடி என்ன 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் என் குழந்தைய விட்டு கொடுக்கறதா இல்லன்னு அவன் அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா நின்றான். ஹீரோனி இவன் கூட இனி மல்லு கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு அவ ஃபாரின் கிளம்புக்கு தயாராயிடுறா. அதுக்கான விசா ஹீரோட வீட்டு அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கும். அதை இவன் கையோட ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் காட்டி, என் குழந்தைய கடத்தி எங்க கொண்டு போறேங்க, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்ல, அது என் வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்குமாச்சு அது என் குழந்தைய இருந்துட்டு போட்டுமே, பிறந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் அது யாருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம், சோ நான் ஃபாரின் போறேங்க. ஆனா நீ இன்னும் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாதான் சோமலதான் தப்புன்னு நானே வாக்குமூலம் கொடுத்துட்டேனே, இன்னமும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலங்க, இதோ இந்த வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தீங்கல்ல அதுக்கப்புறமா தான் எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, அந்த சோமிகாவே ஒரு பைத்தியக்காரி, உங்களுக்காக அவ எப்ப என்ன வேண்டாலும் பண்ணுவா, அதான் அந்த அளவுக்கு நீங்க அவளை மயக்கி வேற வச்சிருக்கீங்களே, உங்களுக்காக என்னையவே கொல்ல பார்த்தவ இப்ப நீங்க வேணுங்கிறதுக்காக தலைமறைவா இருக்கிறவ நாளைக்கு என் குழந்தைய கொல்றது கூட ட்ரை பண்ணுவா, இதுக்காகவாச்சும் நான் ஃபாரின் போகணும், ஆனா யாருக்கோ பயந்துட்டு நம்ம 2 பேரும் எதுக்கு பிரியணும், சரி உனக்கு என்ன நான் உன்னை கம்ப்ளீட்டா டிவோர்ஸ் பண்ணணும் அப்படித்தானே, நான் உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் டைம் கொடு, அந்த 10 நாள் நான் உன் கூட இருந்து எனக்கு உன் மேல உள்ள காதலை புரிய வைக்கிறேன், அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம 2 ஒண்ணு சேர்ந்து வாழலாம், உனக்கு புரியலைன்னா நான் உன்னையும் நம்ம குழந்தைய நீ டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டேங்கிறான். இவ்வளவு நமக்குள்ள நடந்ததுக்கு அப்புறம் 10 நாள் எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறீங்களா டாக்டர் சரண்? ஆனா ஆரம்பத்துல உனக்கு சுத்தமா என்ன பிடிக்கவே இல்ல, அப்புறம் நீயா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்ன பிடிக்கவே இல்லன்னு சொன்ன நீதான் உன் காதலையும் வந்து நீயாவே என்கிட்ட சொன்ன, அப்போ உன் மனசோட ஆழத்துல நான் பிடிச்சவனா இன்னமும் இருக்கேன்னு தானே அர்த்தங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் தான், பரவாயில்ல நான் இந்த 10 நாள் டைம் கொடுக்குறேன், ஆனா உங்க காதலை புரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, நீங்க இனி என்ன பண்ணாலும் நான் உங்க வலையில சிக்க மாட்டேன், உங்கள்ட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு காட்டுறதுக்காக தானே சொல்றதோட இந்த பாட் முடியுது. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.